ஹல்லேலூயா. ஸோ நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஏசாயா 52 அதிகாரம் 1 வசனத்துலேருந்து நான் வாசிக்கிறேன். நான் இப்போது ஒரு இடத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னா அது சொல்கிற சூழ்நிலையை பொறுத்து இல்லை. இப்போ நான் டேய் உனக்கு அடிப்பேன்டா அப்படின்ட்டு சொன்னேன், தம்பிக்கு சொன்னேன்னா தெரியும் நான் ஜோக்குக்கு சொல்கிறேன் அப்படின்னு. அதுவே யாராவது என்னை கடுப்பேற்றி டே உனக்கு அடிப்பேன்டா அப்படின்னு சொன்னேன்னா பார்த்தீங்களா, ஒரு வார்த்தையில் எத்தனை அர்த்தங்கள் இருக்குது. அது மாதிரி தான் பைபிளில் எப்போவுமே நாங்கள் என்ன பண்ணணும், அதனுடைய ஹிஸ்ட்ரியில், அதாவது வரலாறில் அது எங்கே இருக்குது, என்ன நடந்துச்சு, எதுக்காக இப்படி எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். ஓகே. ஸோ இந்த புஸ்தகம் எப்போ எழுதப்பட்டுச்சுன்னா இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவருக்கு விரோதமாக அவங்க எழும்பி அவங்க வேறு ஆண்டவரை விட்டு தூரம் போனதால் என்னாச்சுன்னா இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோன் தேசத்துக்கு அடிமைத்தனத்துக்கு அவங்க ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. ஓகே. ஸோ பாபிலோன் தேசத்தில் அவங்க அடிமைகளாக இருந்தாங்க. அப்போது ஆண்டவர் பாருங்கள், சம்டைம்ஸ் நாங்கள் ஆண்டவர் விட்டு தூரமாக போகும்போது அதோட கான்சிக்வன்ஸை நாங்கள் எப்போவுமே ஃபேஸ் பண்ணுவோம். அது நீங்கள் ஒரு தப்பு பண்ணிங்கன்னா அந்த கான்சிக்வன்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியே ஆகணும். நம்ம திருடினோன்னா கண்டிப்பாக நம்மளை போலீஸ் தேடி வரோம். இல்லை நம்ம ப்ரே பண்ண முடியாது, ஆண்டவரே நான் திருடின பொருளை ஆண்டவரே அப்படி அந்த போலீஸோடைய கண்களில் தெரியக்கூடாது, போலீஸ் கண்ணை குருடாக்கும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ண முடியாது. நம்ம பண்ணின தப்பு பாருங்கள், தாவீது தப்பு பண்ணால் he faced the consequences. ஆனாலும் என்ன அதில் நற்செய்தி என்னென்னா, நாங்கள் தப்பு பண்ணினாலும் கூட அந்த தப்பை மீட்டு கொள்வதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் அந்த கான்சிக்வன்ஸ் உங்களை அழிக்க நினைத்தாலும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய உண்மை உள்ள அந்த தன்மை உங்களை அதை மீட்டெடுக்கும். ஹல்லேலூயா. ஸோ இஸ்ரவேல் ஜனங்க அவங்க செய்த தப்புனால அவங்க பாபிலோனில் அடிமையாக இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் அவங்கள மறக்கலை. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் உங்களையும் அவர் மறக்கவில்லை. ஒருவேளை நீங்கள் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மாட்டுப்பட்டிருக்கலாம், ஒரு சூழ்நிலையில் நீங்கள் விழுந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக வழக்காட, உங்களுக்காக எழும்ப, உங்களுக்காக பேசுகிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் என்னுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸோ இதில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, எழும்பு எழும்பு சீயோனே. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்றாரு, விழுந்து போன ஜனத்தை, அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனத்தை பார்த்து சொல்றாரு, எழும்பு எழும்பு சீயோனே. இதில் என்ன வடிவா நீங்கள் கவனிக்கணும்டா, அவர் சொல்லலை நான் உங்களை எழுப்புவேன் அப்படின்னு சொல்லலை, எழும்பு எழும்பு சீயோனேன்னு சொல்கிறாரு. நீ எழும்பு. அதில் அந்த ஃபுல் வசனத்தை இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா பாருங்கள், அது ஃபுல்லாக அந்த வேர்புடைய டென்ஸ் என்னென்னா ஆம்பேஹாச்சீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில், இம்பேரட்டிவ். அப்படின்னா அது கட்டளை கொடுக்குற ஒரு வேர்ப். எழும்பு எழும்பு, அதுக்கப்புறம் தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். எங்கேயும் ஆண்டவர் சொல்லலை நான் உனக்கு உடுத்துவேன், நான் உனக்கு வல்லமையை கொடுப்பேன், நான் உன்னை எழுப்புவேன் அப்படின்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஆல்ரெடி நான் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாமே இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் உங்களுக்காக உயிரை கொடுத்துருக்காரு, அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் முடித்து விட்டார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை கொடுத்ததுனால, இந்த உலகத்துக்காக தன்னுடைய உயிரை கொடுத்ததுனால அவர் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. நாங்கள் ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு அவர் தரித்திரரானார். நாங்கள் பாவமற்றவர்களாக இருப்பதற்கு எங்களுடைய பாவத்தை சுமந்தார். அவருக்குள்ளே எங்களுக்குள்ளே எல்லாம் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எழும்பணும். நீங்கள் எழும்பணும். நீங்கள் டிசைட் பண்ணோம், ஓகே நான் எவ்வளோ நாள்
இவ்வளோ நாளும் நான் விழுந்து கிடந்த நிலை போதும். இவ்வளோ நாளும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நித்திரை கொண்டது போதும். இனி வரும் நாட்களில் நான் விழித்து எழும்ப வேண்டும். நான் டிசைட் பண்ண வேண்டும். ஐ ஹாவ் டு டிசைட். ஸோ எழும்பு சியோனே, இவ்வளோ நாட்கள் நீ விழுந்தது போதும். இவ்வளோ நாட்கள் உன்னுடைய துன்பத்தில், உன்னுடைய கஷ்டத்தில், கண்ணீரில் நீ மடிந்து கிடந்தது போதும். இனி வரும் நாட்களில் எழும்பு. உன்னுடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, அதனால எழும்புன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்குன்னா, உன் வல்லமையை தரித்துக்கொள் அப்படின்னு போட்டிருக்குது. இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா, புட் ஆன் யோர் ஸ்ட்ரென்த். உன் வல்லமையில் உன் பலத்தை தரித்துக்கொள் அப்படின்னு. பலத்தை எப்படி நாங்கள் தரித்துக்கொள்ள முடியும் சொல்லுங்க? பெலன் என்கிற வேர்டு பலன் இல்லை, பெலன், தட்ஸ் ஸ்ட்ரென்த். பைபிளில் பெலனை குறித்து பேசும்போது அதோட சேர்த்து ஒரு வேர்டு வரும், த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த். பெலன் என்னென்றா கர்த்தருடைய மனமகிழ்ச்சி எனக்குள்ளே இருக்கிறதாலே அது உன்னுடைய பெலனாக இருக்குது. அல்லேலூயா. ஸோ இப்போ என்ன ஆண்டவர் சொல்கிறான்னா, புட் ஆன் யோர் ஸ்ட்ரென்த், உன்னுடைய வல்லமை தரித்துக்கொள் அப்படின்னு. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீ கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இரு. மனமகிழ்ச்சி அப்படின்னா சந்தோஷத்துக்கும் மனமகிழ்ச்சிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹாப்பினஸ் அண்ட் ஜாய்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹாப்பினஸ் என்றால் அது ஒரு மோமெண்டரி, ஒரு டக்குன்னு நடக்கிற ஒரு விஷயம். ஜாய், சந்தோஷம், மனமகிழ்ச்சி அப்படின்னா அது ஒரு ஒரு சாய்ஸ். நீங்கள் ஒரு சூஸ் பண்ணுற ஒரு ஆட்டிடியூட், அதை நீங்கள் உடுத்திக்கொள்ள வேண்டிய ஒரு ஆட்டிடியூடாக இருக்குது. மனமகிழ்ச்சி எப்படி வரும்னா விசுவாசத்தினாலே வரும். மனமகிழ்ச்சி இல்லாமல் தான் ஜனங்க பாவம் செய்கிறாங்க. பாவம் செய்கிறவன் எதுக்காக செய்கிறான்? ஹாப்பியாக இருக்கிறனாலையா செய்கிறான்? இல்லை, சந்தோஷம் இல்லாததுனால அந்த சந்தோஷத்தை எங்கே போய் தேடுறான்? பாவத்தில் போய் தேடுறான். ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, சந்தோஷமாக இல்லை, திருப்தியாக இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாவத்தை போய் சேரான். அப்போ இந்த சந்தோஷம், இந்த மனமகிழ்ச்சி அது ஒரு சாய்ஸாக இருக்குது, ஒரு டெசிஷன். ஐ ஹாவ் டு டிசைட், ஓகே இன்னைக்கு நான் கர்த்தருக்குள்ளே நான் மனமகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் முடிவு செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் கேட்கலாம், எப்படி நான் மனமகிழ்ச்சியாக, கர்த்தருக்குள்ளே எப்படி நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறது? உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார் என்ற விசுவாசம் இருந்தால் நீங்கள் கை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரிப்பீங்க. ஹல்லேலூயா. அதுதான் மனமகிழ்ச்சி. இட்ஸ் த ரிசல்ட் ஆஃப் ஃபெய்த். உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் மனமகிழ்ச்சி இருக்கும், மனமகிழ்ச்சி இருந்தால் பெலன் இருக்கும். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் கொடுக்குற கீஸ் பைபிளில். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். இந்த அலங்கார வஸ்திரத்தை குறித்து இன்னொரு இடத்துல பார்க்கலாம். அது எங்கன்னா ஏசாயா 62, ஏசாயா 61:3 சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும், இன்னொரு தமிழ் வார்த்தை வஸ்திரம், துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. இதுக்கு இங்கிலீஷில் போட்டிருக்குது, த கார்மெண்ட் ஆஃப் பிரேஸ். ஃப்ரெஞ்சில் எப்படி போட்டிருக்குதுன்னா, த கார்மெண்ட் ஆஃப் பார்ட்டி பண்ணுற கார்மெண்ட். ஹல்லேலூயா. ஸோ இந்த ஏசாயால அதே வார்த்தையை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு பாருங்க. ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? துதியின் ஆடையை உடுத்திக்கொள். முதலாவது என்ன உடுத்திக்கொள்? மனமகிழ்ச்சி உடுத்திக்கொள். ரெண்டாவது துதியின் ஆடையை நீ உடுத்திக்கொள். துதி செய் கர்த்தரை. துதிக்கிற ஜனங்கள் எப்பொழுதுமே அவங்க விடுதலை உள்ள ஜனங்களாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் துதிக்க 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 கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை உங்கள் வீட்டை, உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய சபையை நிரப்பி அது ஒரு அற்புதத்தின் ஸ்தலமாய் மாறும். உங்களை ஜெயிலில் பாருங்கள், பவுலும் சீலாவும் அவங்க ஜெயிலில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த சிச்சுவேஷனுக்கு அப்பாற்பட்டதாக ஒன்று நடக்குது. அது எதனால? துதியினால். அவங்க துதிக்க ஜெயில் கூட விடுதலை ஆகுது.
ஜெயில் கூட திறக்கப்படுது, பூட்டப்பட்ட இடம் கூட திறக்கப்படுது. ஹல்லேலூயா. அதுதான் இந்த துதியின் ஆடை மிகவும் முக்கியம். இந்த நாட்களை நாங்கள் மறக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த ஜனத்தை எனக்காக உண்டு பண்ணினேன், இவர்கள் என்ன ஜெபத்தை சொல்லி வருவாங்க. நான் சொன்னார், துதியை சொல்லி வருவாங்க. துதிக்கிற ஜனம் நாங்கள். கர்த்தர் எங்களை உண்டாக்கினதே அவரை துதிப்பதற்கு. பரலோகத்தில் 3 லீடர்ஸ், பெரிய தலை இருக்காங்க, 3 தலை. 10 தலையில் 3 தலை. அதில் ஒரு தலை வந்து தளபதி, இன்னொரு தலை வந்து தலை, இன்னொரு தலை வந்து சூப்பர் ஸ்டார். அப்படி கிடையாது. ஒருத்தர் மைக்கேல் இருக்காரு, நம்ம மைக்கேல் இருக்கார், மிகாவேல். அப்புறம் யார் இருக்காங்க? காப்ரியேல் இருக்காங்க. 3வது நபர் தான் நம்ம ஆள் கிடையாது, ஐ ஹோப், லூசிஃபர். ஸோ மைக்கேல் வந்து எதுக்கு அவருடைய சார்ஜ் என்னென்னா, பரலோகத்தில் அவர் என்ன செய்யணும்னா இந்த யுத்தம் பண்ணுகிறது. இப்போ நீங்கள் ப்ரே பண்ணும்போது உங்கள் ஜெபத்துக்கு தடையாக சில விஷயங்கள் வரும். அதுக்கு யுத்தம் செய்வதற்கு உங்களுடைய ஜெபம் போய் கர்த்தருடைய சிங்காசனம் வரைக்கும் கொண்டு போவது மிகாவேல் தூதன். கேப்ரியேல் தூதன் எப்படின்னா, சிங்காசனத்துலேருந்து பூமிக்கு வந்து நச்செதியை டெலிவர் பண்ணுறவர், அவர் டெலிவரி போஸ்ட்மேன். இந்த 3வது தூதர் தான் லூசிஃபர். லூசிஃபருக்கு ஆண்டவர் துதிக்கிற, கர்த்தரை துதிக்கிற, அது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? லூசிஃபர் எப்படி பட்டவனாக இருந்தான்னா, பயங்கர அழகாக. நாங்கள் நினைக்கிறோம் பிசாசு வந்து அப்படியே 2 கொம்பு, மாமியார் மாதிரி இருப்பாங்க அப்படின்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி எத்தனை பேருக்கு சந்தோஷம் பாருங்க. அப்படி கிடையாதுங்க. பிசாசு வந்து பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்க மாட்டான், அழகாக இருப்பான், அழகாக இருப்பான். அதுதான் உண்மை. பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீ வாஸ் பியூட்டிஃபுல். அவ்வளோ அழகு ஆண்டர் கொடுத்தாரு, அவ்வளோ ஒரு மகிமை ஆண்டர் கொடுத்தாரு. ஆனால் அவன் பெருமையினால் அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டான். ஸோ அவனுடைய வேலையும் போய்விட்டது. அவரை ஃபயர் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த துதிக்கிற வேலை யாருக்கு ஆண்டர் கொடுத்தாரு? மனுக்குலத்துக்கு கொடுத்தாரு, கிரியேஷனுக்கு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. நீங்கள் மட்டும் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கிற அந்த கிரியேஷனும் கர்த்தரை துதிக்குது. தேவனுடைய வசனம் சொல்லுது. சர்வ சிருஷ்டி அப்படின்னா மனுஷங்களும் மிருகங்களும், இந்த வானம், இந்த பூமி, இந்த நட்சத்திரங்கள், இந்த நாங்கள் பார்க்கிற கண்களால் பார்க்கிற அத்தனை இயற்கையும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கிற அந்த பூமி, கர்த்தர் நம்மளை துதிக்க படைத்திருக்காரு. ஆனால் என்ன நடக்குதுன்னா, பிசாசு என்ன கொண்டு வரான்னா, உங்களுக்கு முதல்ல ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வருகிறான். மன அழுத்தம் வந்ததும் என்ன? சந்தோஷம் இல்லைன்னா என்ன? சந்தோஷம் இருந்தால் என்ன இருக்கும்? பலன் இருக்கும். சந்தோஷம் இல்லைன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? சோர்வு இருக்கு. குட். அப்போது அந்த பலனற்றவர்களாக இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் பலவீனர்களாக இருக்கிறீங்க. அப்போ என்ன, யார் வந்து உங்களை தாக்க முடியும்? பிசாசு வந்து உங்களை ஈஸியாக தாக்க முடியும். பலன் உள்ளவனை வந்து தாக்க முடியுமா சொல்லுங்கள்? முடியாது. பலவீனமான பாத்திரத்தை தான் போய் தாக்க முடியும். இஃப் யூ ஆர் வீக், ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் அப்படியே கவனத்தை இழந்துட்டீங்கன்னா திருடன் வந்து திருடிட்டு போவான், இல்லை? அது மாதிரி தான். அப்போ பிசாசு என்ன பண்ணுறாரு? முதலாவது நம்மளுக்கு பிரச்சனையை கொண்டு வர்றான், நம்மளுக்கு போராட்டங்களை கொண்டு வரான், நம்ம சிந்தனையை அஃபெக்ட் பண்ணுறான். மன அழுத்தம் வந்து நம்மளை தாக்குது. மன அழுத்தம் வந்ததும் நம்ம என்ன ஆகிறோம்? பலவீனர்களாக மாறுகிறோம். பலவீனர்களாக மாறும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் தூங்குகிறோம். we fall asleep. அதனால தான் நீங்கள் இந்த வசனத்தை மற்றவனமாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி தூங்குகிறோம் அப்படின்ட்டு நான் சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் தூங்கிட்டு இருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறாரு, எழும்பு சீயோனே, ஹல்லேலூயா, உன் வல்லமை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரத்தை, உன் துதியின் வஸ்திரத்தை உடுத்திக்கொள்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நாங்கள் ஒரு புது கமிட்மெண்ட் இந்த நாளில் நாங்கள் பண்ண வேண்டும். கர்த்தரை நாங்கள் அதிகமாய் துதிக்க போகிறோம் என்று சொல்லி, ஹல்லேலூயா, அதிகமாக நாங்கள் துதிக்க வேணும். துதிக்க 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 பட்டணத்தில் விடுதலை உண்டாகும். துதிக்க 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 உங்கள் குடும்பத்தில் விடுதலை உண்டாகும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. எரிகோ கோட்டை வந்து
அது ஒருவேளை அவங்க 7 நாள் சுத்தினாங்க, ஆனால் 7ஆவது நாள் கர்த்தரை ஆர்ப்பரிக்கும் பொழுது எரிகோ மதில்கள் முறிந்து விட்டது. ஹல்லேலூயா! அது துதியுடைய பலன், துதியுடைய பவர் அது. ஹல்லேலூயா! துதிக்கணும், நாம் அதிகமாய் துதிக்கணும், அதிகமாய் ஆராதிக்கணும். துதிக்கிறேன்னா வெறும் பாட்டு பாடுறது கிடையாது. காலையில் எழும்பிட்டு ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லணும். நம்ம வாழ்க்கையை சுற்றிலும் பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனையில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் இது வரைக்கும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து, ஆண்டவரே இது வரைக்கும் நீங்கள் உண்மையாக இருந்தீங்களே உமக்கு நன்றி, இனியும் உண்மையாக இருப்பீங்க. ஹல்லேலூயா! தேவனுடைய வசனம் சொல்லுது, ஆராதனை என்பது ஒரு சாக்ரிஃபைஸ் மட்டும் கிடையாது. நாங்கள் ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸாக இருக்கணும். நாங்கள் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாங்கள் அவர் எங்களையே நாங்கள் செலுத்த வேண்டும். நாங்கள் தான் காணிக்க, நாங்கள் தான் பாட்டு. ஹல்லேலூயா! ஸோ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் வஸ்திரத்தை உடுத்திக்கொள் மகளே, துதி செய், துதி செய், துதியில் வல்லமை உண்டு. அதுக்கப்புறம் பாருங்க, இது அழகான ஒரு வசனம், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தன் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அப்படின்னா உங்களை எந்த சேதமும் அணுகாது இனிமே. ஹல்லேலூயா! நீங்கள் இந்த துதியையும் இந்த சந்தோஷத்தையும் நீங்கள் உடுத்திக்கொண்டா உங்களை தேடி வருகிற எல்லா பிரச்சனைகளும் அப்படியே திரும்ப ஓடி போயிடும். ஹல்லேலூயா! உங்களை பார்த்தது பயந்து ஓடி போகும். ஹல்லேலூயா! ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. அதுக்கப்புறம் பாருங்க, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு சியோனே, வீற்றிரு. வாவ், வீற்றிரு! இவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை தமிழில். தூசி எதில் வரும்னா, ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி க்ளீன் இல்லாத இடத்துல வரும், சரியா? 2வது என்ன இடத்துல வரும்னா, பழைய இடத்துல வரும். புது 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 காரில் நீங்கள் தூசியை பார்த்துருக்கீங்களா? இல்லையா? பார்த்ததில்லை. சரி, புது ட்ரெஸ்ஸில் பார்த்துருக்கீங்களா? இல்லாட்டிக்கு புது டிவிலெலாம் நிறைய தூசி பதிஞ்சிருக்கோம்ல. உங்கள் டிவி வந்து பார்த்தேன்னா தெரியும். பாருங்கள், அதில் தான் தூசி, பழைய விஷயங்களில் தூசி வரும். அப்போ தூசி உதறிவிடு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உன் பழைய விஷயங்களை உதறிவிடு, உன்னுடைய பாஸ்டை உதறிவிடு, பழைய காலத்தை உதறிவிடு. அநேக நாட்களில் பழைய விஷயங்கள், பழைய பிரச்சனைகள், எங்களுக்கு சின்ன வயசில் நடந்தது, எங்களுக்கு வளர்ந்த பிறகு நடந்தது, கல்யாண நேரத்தில் நடந்தது, அப்புறம் என்ன பிள்ளைகளுக்கு நடந்தது, எல்லாவற்றையும் அந்த நடந்த சோக கதையை உங்களை பற்றி நான் கேட்டேன்னா நீங்கள் அந்த சோக கதையை தான் சொல்லுவீங்க. ஐயோ, நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க? அப்போ 1900 நடந்த விஷயத்தை திரும்ப கொண்டு வர்றது. ஸோ பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, பழைய விஷயத்தை உதறிவிடு, பழைய காரியங்களை உதறிவிடு, உன்னை உடைத்த காரியங்களை உதறிவிடு, உனக்கு வலி கொடுத்த விஷயங்களை உதறிவிடு. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றார், இதோ ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன். ஆனால் நாங்கள் பழசே பிடிச்சிட்டு இருந்தால் புதிய காரியத்தை நாங்கள் ரிசீவ் பண்ண முடியாது. இப்போ நான் இந்த மைக்கை வந்து நான் பிடிச்சிட்டு இருந்தேன்னா என்னால் வந்து புது மைக்கை ரிசீவ் பண்ண முடியுமா? சொல்லுங்கள். இல்லை, அதை நான் வச்சுட்டு புதுசு எடுத்தால் தான் நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா! ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, புதிய திராட்சரசம் பழைய துருத்தியில் அது செல்லாது. அது என்ன ஆகும்? பழைய துருத்தியில் என்ன ஆகும்? உடஞ்சி போயிடும். புதுசு வந்து பழசுக்குள்ளே வந்து உடஞ்சி போயிடும். அது மாதிரி பழசை புதுசுக்குள்ளே போட்டால் என்னென்ன அதுக்குள்ளே போகணுமோ அந்தந்த அதுக்குள்ளே போகணும் இல்லை? அது மாதிரி தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பழைய நாட்களை நீ நினைக்காதே, பழைய காரியங்களை நினைக்காதே, பழைய ஹர்ட்ஸை நினைக்காதே, பழைய வலிகளை நினைக்காதே, பழைய வழிகளில் கூட நீ நடக்காதே. ஹல்லேலூயா! அதுக்கப்புறம் பாருங்கள், திரும்ப சொல்கிறாரு, எழுந்துரு. திரும்ப எத்தனை எழும்பு பாருங்கள், எங்கள் அம்மா கூப்பிட்ட மாதிரி இருக்குது. என் மகளே, என் மகனே, எழுந்திரு, எழும்புன்னு 3வது தடவை சொல்கிறாரு. நீங்கள் கேட்காதனால திரும்ப சொல்கிறாரு பாருங்கள், எழுந்திரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, எருசலேமே வீற்றிரு. ஹல்லேலூயா! வீற்றிருனா இட்ஸ் எ ஸ்டடி பொசிஷன். அப்படியே இருக்கிறதுக்கும் வீற்றிருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இருக்கிறது எப்படி நீங்கள் இருக்கலாம், இப்படி இருக்கலாம். சில பேர் இப்படி இருப்பாங்க. அப்படி வீற்றிருனா அப்படி. எங்கள் பியானோ கிளாஸில் வந்து எங்களுக்கு முதல் கிளாஸே அதுதான். இப்படி உட்கார சொல்லுவாங்க, இப்படி நிமிந்து நிற்க சொல்லுவாங்க. இப்படி இருக்கணும்.
வீற்றிரு. ஹல்லேலூயா. வீற்றிரு, ஸ்டெடியாயிரு. அதுக்கப்புறம் பாருங்க, சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஹல்லேலூயா. பாருங்க, இதில் ஆண்டவர் சொல்லலை உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை நான் வந்து அவிழ்ப்பேன் அப்படின்னு சொல்லலை. நீ அவிழ்த்துக்கொள், நீ பேசு. கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. கிறிஸ்துவுக்குள்ள சகல வானத்திலும் பூமியிலும் எல்லா காரியங்களும் எங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. பரலோகத்தில் எவைகளை நாங்கள் கட்டவிழ்க்கிறோமோ அது பூமியில் கட்டவிழ்க்கப்படும். அது மாதிரி பூமியில் கட்டுகிற விஷயம் பரலோகத்தில் பாருங்க, ஆண்டவர் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. அநேக நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, கிறிஸ்தவர்களா ஒரு பிரச்சனை வரும்போது, பிசாசு வந்து ஒரு தொல்லையை பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாற்றும் அப்படின்னு. ஆண்டவர் சொல்லுவார், ஐயோ உனக்கு ஆல்ரெடி சொல்யூஷனை கொடுத்துட்டேன்யா, ஆல்ரெடி உனக்கு சொல்யூஷனை கொடுத்துட்டேன். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசுடைய நாமத்துக்கு பிசாசு அலறியோடும், இயேசுடைய நாமத்துக்கு வியாதிகள் குணமாகும், இயேசுடைய நாமத்துக்கு சாப கட்டுகள் முறியும், இயேசுடைய நாமத்துக்கு வறுமை ஒழியும். ஹல்லேலூயா. இயேசுடைய நாமத்தை நீங்க ஒரு நாளும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேணாம். இயேசுடைய நாமத்துல வல்லமை உண்டு, உண்மை அது. இயேசுடைய நாமம் சொல்ல 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 உங்க வாழ்க்கையில விடுதலை உண்டாகும், உங்க குடும்பத்துல விடுதலை உண்டாகும். பிசாசு வாரானா இயேசு நாமத்தை சொல்லுங்க, சொல்லி பாருங்க. நீங்க இயேசுடைய நாமத்துக்கு வானத்திலும் பூமியிலும் எல்லா முழங்கால்களும் முடங்கும். ஹல்லேலூயா. எல்லா நாவும் அறிக்கை செய்யும். இயேசுடைய நாமம் வல்லமை உள்ளது. இயேசுடைய நாமம் மாத்திரம்தான் நாங்கள் உயர்த்த வேணும், வேற எந்த நாமமும் செல்லாது. எத்தனையோ நாமங்கள் பூமியில் உண்டு, அதுக்கு விலையும் உண்டு. ஆனால் இயேசுடைய நாமம் மாத்திரமே விலையேற பெற்ற பெரிய பரிசுத்தமுள்ள வல்லமையுள்ள ஒரே நாமம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், அந்த நாமத்தை நீ தரித்துக்கொள், அந்த இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை நீ தரித்துக்கொள். அந்த நாமத்தை தரித்து கொண்டு உன் கழுத்தில் உள்ள இருக்கிற எல்லா சங்கிலியும் நீயே அறுத்துக்கொள். ஹல்லேலூயா. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, இந்த மாதிரி பிசாசுகள் இயேசு ஒரு பேயை துரத்துறாரு. அப்போ சீஷர்கள் கேட்குறாங்க, நாங்களும் ட்ரை பண்ணோம், அது போகல, அந்த பேய் நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இந்த வகையானது எப்படி போகுமாம்? ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் போகும். ஹல்லேலூயா. ஸோ இட் மீன்ஸ் இட்ஸ் பாசிபிள். சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் ஒரு சாபமோ தொடர்ச்சியாக வருகிற ஒரு சாபம், ஒரு பாவம் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அதை உடைக்க அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. யூ கேன் பிரேக் இட் த்ரூ தி அத்தாரிட்டி ஆஃப் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுடைய நாமத்தின் அதிகாரத்தின் நிமித்தம் நீங்கள் அதை உடைக்க முடியும். அந்த அதிகாரம் எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்னா, ஜெபத்தினாலேயும் உபவாசத்தினாலேயும். அது இன்னும் அதிகமாக உங்களுக்கு விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. விசுவாசம் என்னன்னா, ஆவிக்குரிய மண்டலத்தில் அது ஒரு கை மாதிரி. ஆண்டவர் பொருளை கொடுத்துட்டாரு, இந்த அத்தாரிட்டி அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. சரி, என் அதிகாரத்தை உனக்கு நான் தர்றேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதை வாங்குவதற்கு உங்களுக்கு விசுவாசம் வேணும். பெற்றுக்கொள்வது தான் விசுவாசம். தட்ஸ் த குவாலிட்டி ஆஃப் ஃபெய்த். ஸோ அந்த விசுவாசத்தினாலே நீங்க அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தினால நீங்க நீதிமானா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இதுதான், மகளே மகனே, இவ்வளோ நாட்கள் தூங்கிட்டே அப்படியே போயிருக்கலாம், ஆனால் போதும், இனி எழும்பிரு, எழுந்திரு மகளே, எழுந்திரு மகனே, ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் ஆண்டவர் சொல்றாரு. புதிய காரியம் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாரு. ஆண்டவர் பயங்கரமான காரியங்கள், மகத்துவமான காரியங்களை செய்கிற நாட்கள் வரப்போகிறது. அதனால எழுந்திரு மகனே, அதை மிஸ் பண்ணிடாத. நீயும் மிஸ் ஆயிராத, மிஸ் ஆயிராத. எழுந்திரு மகளே, உன் வல்லமை தரித்துக்கொள், உன் வஸ்திரத்தை துதியை நாடே உடுத்திக்கொள். உன் வல்லமை எப்படி தரித்துக்கொள்ளணும்? சந்தோஷத்தினால, மனமகிழ்ச்சினால அதை தரித்துக்கொள். உன் துதியை நாடே தரித்துக்கொள். தூசியை உதறிவிடு, பழைய காரியங்களை உதறிவிடு. பழச நினைக்காதே. இனி வர நாட்கள்ல
ஏன்னா ஆண்டவர் உங்க பழைய காலத்தை அவர் மீட்டெடுத்து கொடுத்து விட்டாரு. எகிப்தை நினைக்காதே. ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்கின அந்த எகிப்தை நீ திரும்ப நினைக்காதே. ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிற வாக்கு தத்தம் பண்ணின தேசத்தை நினைத்துக்கொள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? அதுக்கு நீங்க பழச உதறி தள்ளணும், தூசி உதறி தள்ளணும். கர்த்தர் உங்களுக்காக ஒரு கானான் தேசத்தை ஆயத்தம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் பண்ணியிருக்காரு. ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதித்திருக்காரு. உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் பண்ணின ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அதை நோக்கி போங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்வார். ஹல்லேலூயா. கடைசியாக உங்க அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க சாதாரணமானவங்க கிடையாது. நீங்க கர்த்தருடைய சேனையா இருக்கிறீங்க. உங்க கையில இயேசு கிறிஸ்துடைய அதிகாரம், அதுதான் உங்களுடைய வெப்பன், உங்களுடைய ஆர்ம் அதுதான். உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதா, இயேசுவின் நாமத்தினால போ. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் பிரச்சனை வருதா, இயேசுவின் நாமத்தினால என் குடும்பத்தில் வருகிற பிரச்சனையை நான் போ என்று கட்டளையிடுகிறேன்னு சொல்ல வேண்டும். நீங்க சொல்ல வேண்டும். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் தடைப்படுதா, இயேசுடைய நாமத்தில் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாவதாக. இயேசுடைய நாமத்தில் என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நான் உடைக்கிறேன் அப்படின்னு உங்க வாயை திறந்து நீங்க சொல்ல வேண்டும். வாயின் வார்த்தையில வல்லமை உண்டு. உண்மையை சொல்றேன். இந்த பில்லி சூனியம்னு சொல்றாங்களே, அது என்ன? வாயின் வார்த்தையின் வல்லமையே அவங்க அறிந்து என்ன சொல்றாங்க, ஒரு கெட்டதை அவங்க திரும்ப 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 சொல்றாங்க. அதுக்கப்புறம் அது சம்டைம்ஸ் நடக்குது இல்லை? ஆனா அதை விட பவர்ஃபுல் பாருங்க கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையின் வல்லமை. உங்க வாயினாலே கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிடுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாமே செய்ய பலன் உண்டு. இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. இயேசுடைய ரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றியது. பிசாசு சொல்லுவான், உனக்கு தகுதி இல்லை, நீ ஒரு பாவி, நீ பழைய காலத்தில் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவான். நான் சொல்லுவேன், என்னை கழுவின இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றியது. என்னை கழுவின இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்னை பரிசுத்தமாய் மாற்றினது. வாயின் வார்த்தையின் வல்லமை. ஒரு வார்த்தையை கொண்டுதான் உங்களுக்கு நியாய தீர்ப்பு. நீங்க போய் ஒரு ட்ரிபியூனல்ல போய் உட்கார்ந்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை வருது, நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களை அறிக்கை செய்ய சொல்லுவாங்க. உங்களை நிற்க வச்சு சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாம் உண்மையை சொல்லணும், எந்த பொய்யும் சொல்லக்கூடாது. அந்த சொல்கிற வார்த்தையை பொறுத்து தான், அது போக எவிடன்ஸை சேர்த்து உங்களுக்கு ஒரு தீர்ப்பை சொல்லுவாங்க. பாருங்க, வார்த்தையின் வல்லமை. வார்த்தையின் வல்லமை. இப்போ தான் அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் வந்திருக்கு. அப்போல்லாம் வாயை வச்சு தான் கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அவங்க சொன்னாங்கன்னா, என் பொண்ணை உனக்கு தரேன்னு சொன்னானா என் பொண்ணை உனக்கு தந்து தான் ஆகணும். வாயின் வார்த்தையின் வல்லமை. நீங்கள் கான்ட்ராக்ட் பண்ணுற வல்லமை வாயின் வார்த்தையில் இருக்கு. அப்போ நீங்கள் எதோட நீங்கள் கான்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க? என்னத்தோட நீங்கள் கான்ட்ராக்டை சைன் பண்ண போகிறீங்க? வாயின் வார்த்தையால் ஐயோன்னு சொல்லி ஐயோ கூட சைன் பண்ண போகிறீங்களா? இல்லை ஆசீர்வாதம் சொல்லி ஆசீர்வாதத்தோட சைன் பண்ண போகிறீங்களா? இல்லை இயேசுடைய நாமத்தோட நீங்கள் சைன் பண்ண போகிறீங்களா? ஹல்லேலூயா. இயேசுடைய நாமம். அந்த இஸ்ரவேல் ஜனங்க, கடைசியாக நான் சொல்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவங்கள வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. மீண்டும் அந்த தேசத்தில் அவர் கொண்டு வந்தார், அவங்களுக்கு வாக்கு பண்ண தேசத்தில். ஹல்லேலூயா. அதே போல தான் உங்களுக்கும் கர்த்தர், ஒருவேளை இன்றைக்கி உங்கள் சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை மீண்டும் உங்களுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா.